ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ரிஷி தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சோப் ஆயில் எப்படி வீட்டிலே செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சோப் ஆயில் வந்து எதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் கிளீனர் யூஸ் பண்ணிக்கலாம், டைல்ஸ் க்ளீன் பண்ணிக்கலாம், பைக்கு கார் அதுக்கெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம், ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பாத்ரூம் கூட க்ளீன் பண்ணிக்கலாம். இவ்வளோ யூஸ் இருக்குது அந்த லிக்விடை வந்து எப்படி செய்யறங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். ஆர்ஓ வாட்டர் அல்லது மினரல் வாட்டர் வந்து 900 ml எடுத்துக்கோங்க. நம்ம 1 லிட்டர் கொண்ட ரேஷியோ தான் வீட்டில் சொல்ல போகிறேன். காஸ்டிக் சோடா 20 கிராம் எடுத்துக்கோங்க. காஸ்டிக் சோடா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அழுக்கு போக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு அதிகமாக இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா யூரியா 13 கிராம் எடுத்துக்கோங்க. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிக்விட் வந்து நல்லா கெட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா லிக்விட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் நம்ம சேர்க்கும் போது. அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா ஜி சால்ட், இது வந்து ஒரு 5 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா டிபிஎல் சிலரி, இது வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங் ஏஜென்ட்டாக ஹெல்ப் பண்ணுது. அது பார்த்தீங்கன்னா நுரைவேலை கொடுக்குறதுக்கும் ஹெல்ப் ஆகுது. 100 கிராம் எடுத்துக்கோங்க. பர்ஃப்யூம் வந்து தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லெமன் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். அது மாதிரி கலர் வந்து நான் ரெட் கலர் சேர்க்க போகிறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கேற்ற கலர் வந்து நீங்கள் மாற்றி போட்டுக்கோங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். காஸ்டிக் சோடா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து லையாக மாற்றணும். நம்ம வந்து 900 ml வந்து வாட்டர் எடுத்து வச்சுருக்கோம். இதுலேருந்து ஒரு 100 ml தண்ணியை வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து லையாக மாற்றிக்கோங்க. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் செய்யலாம். காஸ்டிக் சோடாவில் ஒரு 100 ml வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா கரைச்சிருங்க. இது வந்து நல்லா வந்து 2 மணி நேரம் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா வந்து லையாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வாட்டரில் வந்து நம்ம லையாக மாற்றி வச்சுருக்க காஸ்டிக் சோடா வந்து இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து வந்து டிபிஎல் சிலரி வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. நூறு ml எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து யூரியா இருக்குது, அதை ஆட் பண்ணிடலாம். யூரியாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜி சால்ட் எடுத்துருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கலர் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரெட் கலர் சேர்க்குறேன். கலர் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு 4 hours நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த நுரையெல்லாம் அடைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பர்ஃப்யூம் ஆட் பண்ணிக்கலாம். மேலே நிறையா இருக்குது. 4 hours நல்லா வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிடும். சோப் ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் 1 hour அப்படியே விட்டு நல்லா நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம பர்ஃப்யூம் ஆட் பண்ணிக்கலாம். சோப் ஆயில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஜெல் ஃபார்மில் வேணும்னு நினச்சிங்கன்னா வாஷிங் சோடா வந்து ஒரு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. வாஷிங் சோடா சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் சோப் ஆயில் வந்து நல்ல ஜெல் ஃபார்மில் நல்லா திக்காயிரும். இதை நீங்கள் வந்து துணி துவைக்கிற கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வாஷிங் சோடா சேர்க்கறதுனால. இப்போ பர்ஃப்யூம் ஆட் பண்ணிடலாம். நான் லெமன் ஃப்ளேவர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், வேணா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
நம்ம ரெடி பண்ண சோப் ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வீட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம கிளீனிங் ப்ராடக்ட் எல்லாமே நம்ம சேனலில் வந்து நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து விசிட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதை வாங்கி செய்ய முடியாதவங்களுக்கும் வாங்கி சேல் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம SMT ட்ரேடர்ஸ் மூலமா உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க. கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், பார்த்து